ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ஹெல்த்தி சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, வெஜிடபிள் சூப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த சூப்பு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன், கேரட் போட்டிருக்கேன், பீன்ஸ் போட்டிருக்கேன். இந்த 3 காயும் போட்டு நல்லா அவிச்சு எடுத்திருக்கேன். அதை தான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் அப்படியே நச்சு விட்டுட்ருக்கேன். கொஞ்சத்தை நீங்கள் இந்த சூப்பில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து போடுவாங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் போட வேண்டாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த சூப்பில் காயை அவிச்சு வச்சுக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் காயை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அரைச்சி இதில் கலந்துக்கலாம். அப்படி கலக்கப்போ நம்மளுக்கு கொழுப்பு தன்மை கிடச்சிடும். கார்ன்ஃப்ளவரை கலக்கணுங்கிற அவசியம் இருக்காது. நம்ம கொஞ்சம் காயை அதில் நம்ம அரைச்சி போட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் குக்கரில் சாதம் வைக்கும் போது சின்ன கிண்ணத்தில் வச்சா கூட போதுங்க. இந்த காயை குக்கரில் மேலே ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சிங்கன்னா வச்சு அவிச்சு கூட மார்னிங் எடுத்துக்கலாம். சாதம் வடிக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த பானையில் அரிசி கொதிச்சுட்ருக்கோம் இல்லையா, அரிசி தண்ணி கொதிக்கும் போது அந்த கொதிக்கிற இதுலேயே நீங்கள் கிண்ணத்தில் அப்படி காயை கிண்ணத்துக்குள்ளே வச்சு அதிலேயே விடலாம். அப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். டெய்லி ஒரு சூப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் சூப் எடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, பெப்பர், அப்புறம் மல்லித்தலையும் தூவியாச்சு. செம்ம சூப்பராக கமன்னு சூப்பராக சுட சூப்பு. மார்னிங்கே சூப்பு தாங்கன்னு நினைக்க குடிக்கிறேன். நல்லா வெயில் அடிச்சுது. ஸோ சூப்பராக ஒரு சூப்பு வச்சு செம்மையாக அந்த சூப்பையும் குடித்தாச்சு. குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். நீங்கள் இதில் எந்த கட்டி ஆகிறதுக்கு எந்த இதுவுமே கலக்காதீங்க. கொஞ்சம் காய் அதில் நம்ம எப்படியும் ஒரு குத்தாவது காய் போடுவோம். கட் பண்ணி கொஞ்சம் ஒரு அரை குத்தோ இல்லை ஒரு கரண்டி அளவுக்காவது நம்ம காய் போடுவோம். அதில் அரை கரண்டி அரைச்சிருங்க. அரை கரண்டியை கலந்து அப்படியே மெல்ட் விட்டுருங்க. இல்லை நம்ம ஃபுல்லாக கூட அரைச்சி கூட சூப்பு மாதிரி வச்சுக்கலாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம குடிக்கிற சூப்பே ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அதை கட்டியாக்கிறதுக்கு எதையாவது கலந்து அப்படி குடிக்கிறதுக்கு இப்படி குடிக்கிறது செம்ம சூப்பராக நம்மளுக்கு உடம்புல ஹெல்த்தியாக சேர்ந்துடும். நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சத்தை குடிச்சிட்டு கொஞ்சத்தை இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். செம்ம சூப்பராக இருந்தது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக சீசன் கிளைமேட் இருந்தது. இப்போ தான் முடிஞ்சுதுங்க. அமாவாசை வந்தது இல்லையா, ஆடி அமாவாசை. அதோடு நம்மளுக்கு சீசன் முடிஞ்சு போச்சு. மழையெல்லாம் விட்டுருச்சு. நம்மளுக்கு தண்ணி விழுந்துட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சமாக தண்ணி விழுந்துட்டுருக்கு.